காவலர்களை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது அடுத்தடு குண்டர் சட்டத்தில் வழக்குகள். நிமிடங்களில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரின் கை உடைக்கப்பட்டது. பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரை கலக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் என போகிற போக்கி வாயை திறந்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அடுத்த நொடியே கைது. சிறையில் மோகன்ஜிக்கு அடி உதை. இது எல்லாமே தமிழக காவல்துறையின் வீரத்தனம். ஆனால் இத்தகைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட இதே காவல்துறை தமிழகத்தின் தலைநகர் இருக்கும் அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? அந்த சிறுமியின் அப்பா மற்றும் அம்மாவை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து இரவெல்லாம் அடித்து உதைத்து, அதுவும் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்ற நபர் நாற்காலி அமர்ந்திருக்க அவர் முன்பாகவே இந்த கொடுமையை அரங்கேற்றியிருக்கிறார் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ராஜி. இப்படிப்பட்டவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு ஆய்வாளர் என்பதுதான் கொடுமையின் உச்சம். காக்கி சட்டையை போட்டு விட்டாலே ஆணென்ன பெண்ணென்னுதானே. இந்த கொடுமைகளுக்கு எதிராக தாமாக முன்வந்து சாட்டையை சுயிட்டிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றுகிறது என்றால் அது மாநில காவல்துறைக்கு தான் தலைக்குறைவு. ஆக காவல்துறையை தன் பாக்கெட்டுக்குள் வைத்திருக்கும் முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். பாவம், சிறையிலிருந்து வெளிவந்த தியாகி செந்தில் பாலாஜிக்கு அடுத்த நொடிகளில் மரியாதை செய்து மீண்டும் மந்திரியாக்கி அழகு பார்க்க வேண்டும். ஆரூரிய அன்பு செல்வனுக்கு துணை முதல்வர் பதவி கிரீடத்தை வைத்து அழகு பார்க்க வேண்டும். அதற்கே நேரமில்லை எனும்போது இதற்கெல்லாம் எப்படி? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வர வேண்டாம், தடுமாறி வரலாமே. அப்படிதான் பிரபல ஆங்கில செய்தித்தாளில் முதலில் இந்த கொடுமை குறித்து வெளியான கட்டுரை படித்துவிட்டு தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்தது உயர் நீதிமன்றம். ஓட்டு வாங்கி வெற்றி பெறாத நீதிபதிகள் தான் ஓடோடி வந்தன அந்த அப்பாவி சிறுமிக்காக. சரி, முதலமைச்சரை தலையிடக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வழக்கு என்கின்ற கேள்வி எழலாம். அதே கேள்விதான் எல்லோருக்குமே. உயர் நீதிமே தலையிட்டும் கூட காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அத்தனை செல்வாக்கானவரா? அல்லது எண்ணி எண்ணி வாங்கி கல்லாவில் போட்ட காசுக்காக காவல்துறை கை கட்டி நிற்குதா? உடல்நிலை சரியில்லை என்றுதான் சென்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி அந்த 10 வயது சிறுமி கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அந்த பிஞ்சு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார். இதை அறிந்த கொதித்த நல்ல மனம் படைத்த மருத்துவர் உடனே சம்பந்தப்பட்ட அண்ணா நகர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் ராஜி சிறுமியின் குடும்பத்தையே மிரட்டியதோடு காவல் நிலையத்தை வரவழைத்து அடித்து உதைத்து மிரட்டியுள்ளார். அதோடு பாலியல் வன்கொடுமை செய்த சதீஷின் பெயரை சொல்லக்கூடாது என்று சிறுமியை கடுமையாக அச்சுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சனை சென்ற ஆகஸ்ட் முதல் வாரத்திலே உயர் நீதிமன்றம் கையில் எடுத்த போதே காக்கிகளை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீழ்த்திருக்க வேண்டும். அவருக்கு கீழே நின்று ஒட்டுமொத்த தமிழக காக்கிகளுக்கு தலைவராக இருக்க டிஜிபியான சங்கர் ஜிவாலுக்கு ஒரு போன் போட்டு கேட்டிருக்க வேண்டும். சென்னை மாநகரை சமீப காலமாக துப்பாக்கி முனையில் காப்பாற்றி கொண்டிருக்கும் மாநகர காவல் துறை ஆணையர் என்கவுண்டர் அருணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியாவது அனுப்பி கேட்டிருக்க வேண்டும். சரி, அப்படிதான் எதுவும் நடக்கவில்லை. அந்த ஆங்கில நாளிதழ் தொடர்ந்து இது தொடர்பாக கட்டுரைகள் வெளியானவற்றை பார்த்து கூட மு.க. ஸ்டாலின் யோசித்திருக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. போக்சோ வழக்கு என்ற ஆதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை. அதிலும் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு என்றால் பதறியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தும் காவல்துறை ஆய்வாளர் ராஜி பதறவே இல்லை.
உடனடியாக வழக்கு பதிந்திருக்க வேண்டும். குழந்தையும் பெற்றோரையும் உளவியல் ஆலோசனை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே செய்யாமல் குழந்தையின் பெற்றோரை அடைத்து உதைத்திருக்க கொடூர மனம் படைத்தவராக. இதையெல்லாம் உயர்நீதிமன்றம் சுற்றி காட்டிய பிறகும் கூட பெரிதாக நடவடிக்கை இல்லை. பெயருக்கு வழக்கு போட்டனர். புகார் அளிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு பிறகு சதீஷ் கைது செய்தனர். இதற்கிடையே சிறுமியை உளவியல் ஆலோசனைக்கு அனுப்பினார்கள். உளவியல் ஆலோசனை கொடுத்த பெண் அந்த சிறுமியின் மீது கூடுதல் அக்கறை காட்டிவிட்டாரோ என்னவோ அவரையும் அந்த பணியிலிருந்து விரட்டி விட்டதோடு அவருக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். நடப்பதையெல்லாம் பார்த்தால் கொலை வழக்கில் சிக்கிய கன்னட நடிகர் தர்ஷன் போல சதீஷுக்கு சிறைச்சாலையில் சகல வசதியும் செய்து கொடுத்திருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. முதலில் வழக்கை விசாரித்த பொழுது ஆய்வாளர் ராஜீவ் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக நீதிமன்றத்தில் ஒரு தகவலை அரசு தரப்பில் சொன்னார்கள். அப்போது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அடுத்த கட்டமாக அக்டோபர் 1 நடந்த விசாரணையின் போது ஆய்வாளர் ராஜின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றி கேள்விப்பட்ட நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் V சிவஞானம் இருமே அதிர்ந்து போனார்கள். சிறுமி சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்க கூடாது என்பதுதான் ராஜின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இதற்கு பிறகுதான் இந்த வழக்கில் சிறுமிக்கும் அவருடைய குடும்பத்துக்கு சட்டப்படியான உதவிகள் கிடைக்கவில்லை. போக்சோ சட்டத்தில் அத்தனை விதிகளும் காவல்துறையால் மீறப்பட்டுள்ளன. தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டு அதனால் வழக்கை CPI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடுகிறார் என்று மனம் நொந்து போய் கூறினர் நீதிபதிகள். சிறுமியின் வாக்குமூலத்தை செல்போனில் பதிவு செய்தது ஆய்வாளர் ராஜ். அந்த வாக்குமூலம் மீடியாக்கள் கசிந்து விட்டது. இதற்கு ஒரு பத்திரிகையாளர் மீதும் யூடியூபர் மீதும் வழக்கு போட்டிருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொன்னார். அந்த வாக்குமூலம் அவர் மூலமாக தான் வெளியில் கசிந்திருக்க வேண்டும். இதையும் கேள்விக்குறியாக்கிய நீதிபதிகள் ஆய்வாளர் ராஜீவ் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சாட்டை வீசியிருக்கின்றனர். தலையை கவிழ்த்திருக்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். ஒரு வழக்கு உள்ளூர் காவல்துறையிடமிருந்து CPIக்கு மாற்றப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த காக்கியும் தலைகுனிய வேண்டும். ஆனால் 10 வயது சிறுமியின் வழக்கு மாண்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நேரடி அக்கறையின் பேரில் கைமாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காவது நீதியை CPI நிலைநாட்டும் என்று நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.